வணக்கம். இது நிஜக்கண். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தில் முக்கிய திருப்பமாக இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமையன்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். 4 நாட்கள் தொடர்ந்து பதற்றமான எல்லை தாண்டிய மோதல்களுக்கு பிறகு முழுமையான மற்றும் உடனடி சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையில சமாதானத்தை ஏற்படுத்துவதில் பல்வேறு தரப்பினர் முயற்சிகளை மேற்கொண்டனர். இருப்பினும் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அது மீறப்பட்டதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டன. இது உடன்பாட்டின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல்கள் செய்வதாக இந்தியா குற்றம் சாட்டும் நிலையில் தனது படைகள் பொறுப்பையும் கட்டுப்பாட்டையும் காட்டி சண்டை நிறுத்தத்தில் உறுதியுடன் இருப்பதாக பாகிஸ்தான் கூறுகின்றது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்பின் அறிவிப்பு வருவதற்கு முன்பு இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான சண்டை முழு போராக மாறுமோ என பலர் அஞ்சினர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட கொடிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீருக்குள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இந்தியா. அதனை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையேயான வான்வழி சண்டைகள் அதிகரித்த நிலையில தங்கள் விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டின. இரு நாடுகளும் கடுமையான சொற்போரிலும் ஈடுபட்டன. தாக்குதல்களை தடுக்கும் அதே வேளையில எதிரி நாட்டிற்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இரு நாடுகளும் தெரிவித்தன. வாஷிங்டன் டிசியில் உள்ள புரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷனின் மூத்த ஆய்வாளரான தன்வி மதன் மே 9 அன்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஷிம் முனீருடன் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தொலைபேசியில் பேசியது முக்கியமான விடயமாக இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் பல்வேறு சர்வதேச நாடுகளின் பங்கு பற்றி நமக்கு தெரியாதவை நிறைய உள்ளன. ஆனால் கடந்த 3 நாட்களில் அமெரிக்காவை தவிர பிரிட்டன் மற்றும் சவுதி அரேபியாவும் பதற்றத்தை தணிக்க முயற்சித்தன என்பது தெளிவாகின்றது என்று அவர் கூறியும் இருக்கின்றார். துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா உட்பட 3 டசன் நாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த நிறுத்தத்திற்கு முயற்சித்ததாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த முயற்சி முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தால், அதாவது இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியாவுக்கும் சில இழப்புகளை ஏற்படுத்தியதாக பாகிஸ்தான் சொல்லிக் கொண்டிருந்த போதே இரு தரப்பினரிடையே சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தால் மோதலை இன்னும் விரைவாகவே தணித்திருக்கலாம் என்று தன்வி மதன் கூறுகின்றார். இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை தணிக்க அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தது இது முதன்முறை அல்ல. முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ தனது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் 2019 பதற்றத்தின் போது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அணு ஆயுதங்களை தயார்படுத்துவதாக இந்திய சகா தன்னிடம் தொலைபேசியில் கூறியதாக எழுதியிருக்கிறார். அந்த இந்திய சகாவின் பெயரை மைக் பாம்பியோ குறிப்பிடவில்லை. அணு ஆயுத போருக்கான வாய்ப்பு பற்றியும் பதற்றத்தை குறைக்கிறதுல அமெரிக்காவின் பங்கு பற்றியும் பாம்பியோ மிகைப்படுத்தியுள்ளார் என்று பாகிஸ்தானுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் ஐஎஸ் பிசாரியா கூறியிருந்தார். ஆனால் இந்த முறை நெருக்கடியை தணிப்பதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்தது என்பதில் சந்தேகமில்லை என்று அரசியல் நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா மிக முக்கியமான 3ஆம் தரப்பாக செயல்பட்டது கடந்த முறை அணு ஆயுத போரை தடுத்ததாக பாம்பியோ கூறினார். அது மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் முதன்மையான பங்கை வகித்திருக்கலாம். ஒருவேளை இந்தியாவின் நிலைப்பாடுகளை பாகிஸ்தானிடம் தெளிவுபடுத்தி இருக்கலாம் என்று அஜய் பிசாரியா சனிக்கிழமை அன்று ஊடகத்திடம் கூறினார். ஆனால் தொடக்கத்தில் இந்த சண்டையில் அமெரிக்கா தலையிடாமல் தள்ளியிருந்தது. பதற்றங்கள் உச்சகட்டத்தில் இருந்தபோது வியாழக்கிழமை அன்று பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ்
அடிப்படையில எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத மோதல்ல அமெரிக்கா தலையிட போவதில்லை என்று கூறியிருந்தார். இந்த நாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அடிப்படையில இந்தியா பாகிஸ்தானிடம் பிடிவாதத்தை கொண்டிருக்கிறது. ஆயுதங்களை கீழே போடுமாறு இந்தியாவிடம் அமெரிக்கா சொல்ல முடியாது. பாகிஸ்தானிடமும் ஆயுதங்களை கீழே போட சொல்ல முடியாது. எனவே ராஜ்ஜிய வழிகள் மூலம் இந்த விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்ய போகின்றோம் என்று ஜேடி வான்ஸ் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கூறியிருந்தார். இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது முக்கியமானது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இரு தலைவர்களையும் நன்கு அறிவேன். அவர்கள் பிரச்சனையை சரி செய்வதை பார்க்க விரும்புகின்றேன். அவர்கள் நிறுத்துவதை நான் பார்க்க விரும்புகின்றேன். அவர்களால் இப்போது நிறுத்த முடியும் என்று நம்புகின்றேன் என்றும் கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். லாகூரை சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் எஜாஸ் ஹைதர் ஊடகங்களிடம் பேசிய போது முந்தைய நிகழ்வுகளிலிருந்து தற்போது ஒரே ஒரு வித்தியாசத்தை கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் பங்கு கடந்த காலங்களில் இருந்ததை போலத்தான் உள்ளது. ஆனால் ஒரே ஒரு முக்கிய வித்தியாசம் மட்டுமே உள்ளது. இந்த முறை அவர்கள் உடனடியாக தலையிடுவதற்கு பதிலாக நெருக்கடி ஏற்படும் வரை பார்த்து கொண்டிருந்தனர். நிலைமை எப்படி செல்கின்றது என்பதை கண்டபோதுதான் அதை சமாளிக்க அவர்கள் தலையிட்டனர் என்று எஜாஸ் ஹைதர் ஊடகத்திடம் கூறியும் இருந்தார். முதல் உச்சகட்டத்தை அடைந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பாகிஸ்தான் இரட்டை சமிஞ்சைகள் அனுப்பியது. தேசிய கட்டளை ஆணையகம் கூட்டத்தை அறிவித்தது என்பது அணுசக்தியை பயன்படுத்துவது, இராணுவ ரீதியான பதிலடி கொடுப்பது என்பதற்கான தெளிவான நினைவூட்டல் என்று பாகிஸ்தானில் உள்ள நிபுணர்கள் கருதியிருக்கின்றார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தலையிட்ட நேரத்தில் இது நடந்தது. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் NCA நாட்டின் அணு ஆயுதங்கள் தொடர்பான செயல்பாட்டு முடிவுகளையும் எடுக்கின்றது. அமெரிக்கா தவிர்க்க முடியாத நாடு. அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோவின் முயற்சிகள் இல்லாமல் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்காது என்று கார்னகி என்டோமெண்ட் பார் இன்டர்நேஷனல் பீஸ் அமைப்பின் மூத்த ஆய்வாளரான ஆஸ்ட்ரேலிய டெல்லிஸ் ஊடகத்திடம் கூறியிருந்தார். மேலும் இந்தியாவுடனான அமெரிக்காவின் ஆழமான உறவுகளும் இதற்கு உதவியது. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உறவும் அமெரிக்காவின் விரிவான உத்தி மற்றும் பொருளாதார உறவுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இரு எதிரிகளிடையே பதற்றத்தை தணிக்க அமெரிக்காவுக்கு உதவியதாக இருந்தது. 2019 புல்வாமா பலாகோட் தாக்குதலுக்கு பிறகு நடந்ததைப் போலவே இந்த முறையும் 3 முக்கிய அமைதி பாதைகள் இருந்தன. சர்வதேச அளவில் அமெரிக்காவின் முன்னுரிமைகள் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் முதலில் தலையிடாமல் இருந்தாலும் அமெரிக்கா பின்னர் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் தலையிட்டு பதற்றத்தை குறைத்தது. தனது பங்கை அமெரிக்கா மிகைப்படுத்தி பேசினாலும் சரி, இந்தியாவும் பாகிஸ்தானும் அமெரிக்காவின் பங்கை குறைத்து பேசினாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் அமெரிக்காவின் பங்கு எப்போதும் போலவே இப்போதும் முக்கியமானது என்று நிபுணர்கள் நம்புகின்றார்கள். இருப்பினும் சனிக்கிழமை நிகழ்வுக்கு பிறகு சண்டை நிறுத்தம் தொடர்வது குறித்த சந்தேகங்கள் நீடிக்கின்றன. மேலும் இந்த சண்டை நிறுத்த புரிந்துணர்வானது இரு நாடுகளின் மூத்த இராணுவ அதிகாரிகளின் மத்தியஸ்தால் செய்யப்பட்டது என்றும் அமெரிக்காவின் முயற்சியால் அல்ல என்றும் சில இந்திய ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. ஆகவே இந்த இந்தியா பாகிஸ்தான் போரிடையே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.